கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சூத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமேன். ஆமாம், நம்ம அழகா ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் வரலையும் பார்ட் 20 வரலையும் கர்த்தர் நமக்கு அவ்வளோ அழகா 50 அதிகாரத்தையும் 20 பாகமாக ஆவியானவர் நம்மளோட பேசினாங்க இல்லைங்களா? அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் நம்ம மேலே எந்த அளவுக்கு அன்பு உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். மனிதனாக தான் நம்ம மேலே அன்பு செய்யலை. ஒரு சிருஷ்டி கர்த்தராக இருக்கும் போதே ஒரு அளவில்லாத அன்பு நம்ம மேலே இருந்தது. அதனால தான் மனிதனாகவே வர முடிந்ததுன்றதை அவ்வளோ அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாத்திரம் இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் சொல்லி தன்னை அடையாளப்படுத்துனது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு மாம்ச பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் மேல் உள்ள அந்த பக்தி வைராகியம் அப்படியே தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இல்லைங்களா? ஆமாம். இப்போ நம்ம ஒவ்வொருவருடைய பேரை சொல்லி என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்ம தேவன் சொல்லணும். அல்லேலூயா. ஆமேன். இந்த மாதிரி அழகான ஒரு காரியங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி விசேஷமாக அப்படி என்னுடைய மீடியா ஊழியம் தொடங்கி 2 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு 3ஆவது வருஷம் தொடங்கியிருக்கு. அல்லேலூயா. ஆமேன். நான் மீடியா ஊழியம் தான் 2 வருஷம், ஆனால் என்னுடைய ஊழிய அனுபவம் 30 வருடம். எப்போ கர்த்தர் தான் என்னை தேடி எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது கர்த்தர் அவர் ரத்தத்தை சரீரத்தை எனக்கு கொடுத்து அவர் ஆவினால் அக்கினினால் என்னை அபிஷேகம் செஞ்சாங்களோ, அவர் ஏனோக்கு போன்ற ஒரு அனுபவம் கர்த்தர் என்னோட சஞ்சரித்து வாழ்ந்து அது வாழ்கிற ஒரு கர்த்தர் தான், நம்மளோட பேசுகிற ஒரு கர்த்தர் தான் அப்படின்னு எனக்கு எப்போ தெரிய வந்துச்சோ அப்போலேருந்து என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ நான் ஏசப்பாவோட அன்பை அப்போவே ஏசப்பா வருகையை பற்றி பேச அந்த வயசுலே அநேகருக்கு சுவிசேஷம் போய் சொல்ல ஆவியானவர் எனக்கு என்னுடைய பள்ளி பருவத்திலேருந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற ஊழியத்தை நான் கர்த்தருக்காக என்னுடைய அழைப்பு அறிந்து நான் அதன்படி செயல்படுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை செஞ்சாங்க. வீடு வீடாக போவேன், தெருவாக போவேன். பெரிய பெரிய பணக்காராக இருக்கட்டும், குடிசையில் இருக்கிற வீடாக இருக்கட்டும், எல்லா இடத்தையும் போயிட்டு ஏசப்பா சீக்கிரம் வராங்க, ஏசப்பா இல்லைன்னா சொர்க்கம் இல்லை, ஏசப்பா எல்லாம் மோட்சம் இல்லை, அதனால் ஏசப்பாவை ஏற்றுக்குங்க அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட கது தட்டி சொல்லுவேன். ரோட்டில் இருக்கிறவங்களுக்கும் போயிட்டு அப்படி சொல்ல ஒரு வாஞ்சி கர்த்தர் கொடுத்துருந்தாங்க. அநேக ரட்சிப்புகளாக நடத்த ஆவியானவர் கிருபை செஞ்சாங்க. அந்தந்த ஸ்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் சபைகளுக்குள்ள ஊழியங்களில் சபைகளில் ஒர்ஷிப் லீடராக இருந்திருக்கேன். அநேக சபையில் சத்தியத்தை சொல்லியிருக்கேன். ஊழியம் அது மாதிரி கர்த்தர் வல்லமையாக நான் சபையில் ஆராதிக்கும் போது அநேக பிசாசுகள், அநேக வியாதிகள், அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், அநேகர் ரட்சிக்கப்பட, அபிஷேகம் பெற இதெல்லாம் ஆவியானவர் கிரியை செஞ்சாங்க. இதெல்லாம் மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன காமிக்கக்கூடாது. அது எவ்வளோ கர்த்தர் என் மூலமா அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய ஆரம்பித்தாரோ அப்போ இன்னும் அதிகமாக தாழ்மை, இன்னும் அதிகமாக கர்த்தர் மேலே அன்பு, இன்னும் அதிகமாக பக்தி, இன்னும் அதிகமாக தேவனுடைய கிருபையை தேட ஆரம்பித்தேன். நான் கர்த்தர் தான் எல்லாத்துலேயும் முன்னே இருக்கணும் அப்படின்றதுல மட்டும் நான் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தேன்.
அப்போது பெரிய ஒரு எவ்வளோ பாடுகள், வேதனை, கஷ்டம், கண்ணீர், வார்த்தையினால் சொல்ல முடியாத, அப்பா இப்படி கூட வேதனை இருக்கா, இப்படி கூட கஷ்டம் இருக்கா, இப்படி கூட ஒரு சோதனை இருக்குமா, இவ்வளோ கூட இருக்குமா அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு பெரட்டி புது உலகத்தை பார்க்குற மாதிரி கர்த்தர் செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் எல்லாத்துலேயுமே நம்பர் 1, எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஸு. பசினா என்ன, பட்டினினா என்ன, பண தேவைனா என்ன, கஷ்டம்னா என்ன, கண்ணீர்னா என்னெல்லாம் தெரியாத அப்படி தான் கர்த்தர் என்னை வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு புயல் மாதிரி அநேக இழப்பு, அப்பாவை இழக்க வேண்டி இருந்தது. காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத கொடுமைகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், விவரித்து சொல்ல முடியாத காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிச்சாங்க. அந்த நேரத்தில் என்னை உண்மையாக நேசித்த என் தகப்பன், அதாவது உலகத்திலே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், உலகத்தில் எல்லாரும் அப்பானா வேறு, எனக்கு கிடைச்ச அப்பா யாருக்கு கிடைக்காதுன்னு. ஆனால் அதுக்கு உண்மையாக சொல்லணுன்னா அது நான் மட்டும்தான் சொல்ல முடியும் உலகத்தில். அந்த அளவுக்கு ஒரு தகப்பனை கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தாரு. அதாவது நான் எனக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு கேட்காமலே என் முகத்தை பார்த்து, என் கண்ணை பார்த்து, இது எனக்கு வேணும், இது எனக்கு பிடிக்கும் அப்படின்றத அறிஞ்சிட்டு எந்த தகப்பனாக கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சில பேர் கேட்டால் கொடுப்பாங்க, இது வேணும்னு கேட்டால் கொடுக்குற தகப்பனை நான் பார்த்துருக்கேன். நான் கேட்காமலே நான் விருப்பப்படுறத, நான் மனசுக்குள்ளே விருப்பப்படுறத எங்கள் அப்பா தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுக்குற அந்த நேசம் எனக்கு வியப்பாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நம்ம அப்பாகிட்ட கேட்கல, நம்ம நினச்சோம் அப்பா கொடுக்குறா, வாங்கி தராரே அப்படின்னு. நான் கேட்பேன், அப்பா எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு. என் பொண்ணை எனக்கு தெரியாதா, என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படி சொல்லுவாங்க. நான் அப்பெல்லாம் ஏசப்பா அன்பை தான் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பார்த்தேன். நான் என் பாட்டிக்கிட்ட பார்த்தேன், நல்ல நேசமுள்ள ஒரு பாட்டி. என் பாட்டியும் அப்படி தான். அந்த அன்பெல்லாம் எனக்கு வியக்கத்தக்கதாக இருந்தது. ஏன்னா சொல்லாமலே கேட்காமலே இது பிடிக்காது எனக்கு, இது பிடிக்கும் எனக்கு அப்படின்னு என்னை தெரிஞ்சு செஞ்சவங்க என் பாட்டி, என் அப்பா, என் அம்மா எல்லாருமே. அந்த அன்பெல்லாம் பாட்டி இழக்க ஆரம்பிச்சது. அப்பா இழக்க வேண்டியிருந்தது. ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டு என் நினைவு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஒரு மாத்திரை சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. ஆனால் தலையிலேருந்து கால் வரலையும் ஹாஸ்பிட்டலில் ஒரு மிஷனாக படுத்திருந்ததை நான் பார்த்தேன். அவ்வளோதான் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், அப்பா இல்லைன்ட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க மறிச்சிட்டாங்கன்னு. நான் நாளைக்கு அப்பாகிட்ட பேசணும்ப்பா, டாக்டர் எதனா சொல்லட்டும், எனக்கு இப்படி தான் நடக்கும்னு காமிச்சிருக்கீங்க, அப்படி தான் நடந்திருக்கு, ஆனாலும் எனக்காக நாளைக்கு நான் அப்பாவை பார்த்து பேசணும் அப்படின்னு ஏசப்பா கிட்ட இப்படியே தான் சொன்னேன். சரி, நீ நீதி உள்ள தேவன், நீங்கள் முன்னாடியே இப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, நான் உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் நாளைக்கு நான் அப்பாவை பார்த்து பேசணும் அப்படின்னு ஏசப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். நாளைக்கு எல்லார்கிட்டும் சொல்லி அனுப்பிச்சிட்டு சொன்னாங்க சொந்தக்காருக்கெல்லாம். ஆனால் நான் சொன்னேன், இல்லை சொல்லாதீங்க, நாளைக்கு சொல்லாதீங்க அப்படின்னு. எல்லாரும் என்னாடி இப்படி சொல்கிற, தூரமாக இருக்காங்க எல்லாம், சொல்ல வேணான்னு சொல்கிற அப்படின்னாங்க. சொல்லாதீங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன், வேறு எதனால பேச முடியல. காலையில் போனேன், அப்பா கண்ணை முழிச்சு பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தார். எனக்காக 10 நாள் கர்த்தர் ஜீவனை கொடுத்துருந்தார். அது மாதிரி அதுக்கப்புறம் நடக்கக்கூடாததெல்லாம் வாழ்க்கையில் ஸ்டெப்பாக
கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய போராட்டம், இந்த அவமானம், அசிங்கம், நம்பினவங்கெல்லாம் என்னை ஆறுதல் சொல்கிறவங்களாம் என்னை விட்டு போனாங்க. 24 மணி நேரம் ஒரு கூட்டம் என்னை சுற்றி இருக்கும், ஜெபிக்க சொல்லி. நான் ஒரு பொசிஷனில் இருக்கும்போது, ஒரு ஊழியத்தில் இருக்கும்போது எனக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள எல்லாரையும் என்னை விட்டு போக வச்சார், தனிமையாக இருக்க வச்சார். மனிதர்கள்னால் என்ன, மனித அன்பு எப்படியேப்பட்டது அப்படின்றத எல்லாத்தையும் அப்போலேருந்து நான் தெரிய வந்தது. நம்பினவங்க துரோகம் பண்ணாங்க, மாரில் முதுகில் குத்த ஆரம்பித்தாங்க, தெரிஞ்சு குத்த ஆரம்பித்தாங்க, தெரியாமல் குத்த ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு தனி உலகத்தில் அப்படியே வேறு இடத்துல அப்படியே பெயர்ந்து ஒரு மரம் நல்லா வளர்ந்து காய் கொடுத்து பழம் கொடுக்கும்போது அதை பிடிங்கி எடுத்துகிட்டு போகிற இடத்துல வச்சு அப்படி இருக்கும். அதை மாதிரி எனக்கு கர்த்தர் அனுமதிச்சிருந்தாங்க. நெருப்பில் போட்டாங்க, கடலில் தூக்கி போட்டார், ஜனங்கள் தலையில் மிதிச்சு போக கர்த்தர் அனுமதிச்சிருந்தார். அப்போல்லாம் கர்த்தர்கிட்ட நான் ஒன்று தான் சொன்னேன், அப்பா உங்களுக்காக எதையும் விடுவேன், யாரையும் விடுவேன், யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை விட மாட்டேன் அப்படின்ட்டு நான் எப்பவுமே சொல்வேன். இப்போ வரலையும் ஏசப்பா என்னை கூட்டிகிட்டு போகிற வரலையும், இல்லை என் ஜீவன் ஏசப்பாக்கிட்ட போகிற வரலையும் நான் அதை சொல்வேன், அதை உண்மையாக சொல்கிறேன் அப்படி சொன்னேன். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு போக வேண்டி வந்தது. கர்த்தர் ஏதோ ஒன்று சீக்கிரமாக வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் எனக்கு சொன்னாங்க. அந்த கொரோனா அப்போது அந்த டைமில் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஐயோ நம்ம என்ன கர்த்தருக்காக என்ன செஞ்சுருக்குறோம், இது வரலையும் ஒன்றும் செய்யலையே. காலைல ஏஞ்ச ஒரு ப்ரேயர், படுத்தா ஒரு ப்ரேயரு, சண்டேனா ஆலயத்துக்கு போகிறோம், ஒர்ஷிப் பண்ணுறோம், ஏதோ ஆக்குறவங்களுக்கு சத்தியம் சொல்கிறோம். வேறு என்ன கர்த்தருக்காக செய்கிறோம்? நம்ம இதே தானே ரொட்டீனாக செய்கிறோம். வரம் கொடுத்த தாளந்து வரங்கள அபிஷேகத்தை என்ன நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுன்னு இருக்கோமே. கர்த்தர் இதோ வந்துட்டே இருக்கேன், இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொன்னார். அப்புறம் இதோ சீக்கிரம் வந்துனே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் வந்துட்டா நம்ம என்ன கர்த்தருக்கு போய் நிற்க முடியும்? இப்போ தாளந்து பருப்பா, ஒரு தாளந்து 2ஆக மாற்றணுன்னு சொல்ல முடியுமா? 2 தாளந்த 4ஆக மாற்றணுன்னு சொல்ல முடியுமா? 5 தாளந்த 10ஆக மாற்றணுன்னு போய் கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. உடனே போனேன் பாதத்தில். அந்த தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் ஏசப்பா பாதத்தில் விழுந்து அழுது என்னை ஒப்பு கொடுத்து என்னை எதுலெல்லாம் சரி பண்ணணும் அதிலெல்லாம் என்னை சரி செஞ்சு, அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன். ஒரு 10 கரெக்டாக ஆவியனர் வெளியில் ஊழியத்துக்கு போக அழைப்பு வந்தது. ஒரு பெரிய எதிர்ப்பு, ஊழியெல்லாம் செஞ்சாக்க வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டுட்டு வெளியே போகணும் அப்படின்னு. ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லைங்க. இது மாதிரி ஊழிய அழைப்பு இருக்குது, நான் போகணும் ஹெல்ப் பண்ணேன்னாக்கா யாரும் வேண்டான்றாங்களே, குடும்பத்தை விட்டு போய் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் கர்த்தர் என்னோட பேசுனது எனக்கு நல்லா தெரிஞ்சது. அப்போ கர்த்தரா குடும்பமா அப்படின்னு ஒரு யோசனை. குடும்பத்தையும் தாய் தகப்பனையும் கணவன் பிள்ளைகளையும் எல்லா உறவுகளையும் ஊழியத்தையும் இது கொடுக்குறது யார்? கர்த்தர். நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துக்கிறது யார்? கர்த்தர். நமக்கு பலன் ஆரோக்கியத்தை கொடுக்குது கர்த்தர். எல்லாம் கொடுத்தவர் அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் இல்லையா? இதெல்லாம் கொடுத்தவரே சொல்கிறாரு நீ அங்கே போய் செய்யணும். அவர் சொல்கிறது செய்யறது தானே நியாயம் இல்லைங்களா? அப்போ நான் சொன்னேன்ப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்வேன். நான் போகிறேன்ப்பா, உங்களுக்காக நான் செய்கிறேன்ப்பா. இந்த ஜீவன் உங்களுது, இருக்கிற ஒரு வாழ்க்கை ஏதோ நான் சீக்கிரம் வந்துனே இருக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சித்தமாக இருக்கோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை, ஒரு உடன்படிக்கை ஏசப்போட ஒரு உடன்படிக்கை செஞ்சேன். நான் செய்கிறேன்ப்பா அப்படின்ட்டு.
போனால் வீட்டில் இடம் இல்லைண்ணே. சரி அப்படின்னு தைரியமாக போன நாள் 2024. மீடியாவில் வந்து செய்யுமா, எவ்வளோ ஆவியான பாடல் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பாடுற பாடல் ஒவ்வொன்றும் எங்கள் இருதயத்துக்கு ஆறுதலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பாடல் மூலிமா கர்த்தர் எங்களோட பேசுகிறாங்க. நீங்கள் வந்து மீடியாவில் வந்து நீ வந்து இது பாடு அப்படி சொன்னாங்க. எனக்கு மீடியா சுத்தமாக பிடிக்காது. ரெண்டாவது சுத்தமாக தெரியாது. ஒன்று சுத்தமாக பிடிக்காது, ரெண்டாவது சுத்தமாக தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், இல்லை நான் வந்து மீடியாலெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கர்த்தர் எப்போ என்னை கொண்டு அதை வந்து பாட யாரை கொண்டு செய்ய வைக்கிறாங்களோ அவங்கள கொண்டு செய்யட்டும், நான் மீடியாலாம் செய்ய மாட்டேன்னு அப்படியே சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு பல முறை வந்து என்கிட்ட சொன்னான். நான் வந்து அதை கேட்கல. நான்லாம் செய்ய மாட்டேன், மீடியாவிலலாம் நான்லாம் வந்து பாட மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியாது, A to Z ஒன்றுமே தெரியாது, 0 அதிலலாம். நான் எனக்கு பிடிக்காது ஒன்று, ரெண்டாவது 0, அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால் அதை பற்றி நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் அதே அந்த மாதத்துலே என்னை பார்க்குறவங்க எல்லாருமே நான் பாடினதுக்கப்புறம் பாடல் கேட்குற ப்ரேயர் மீட்டிங்கில் ப்ரேயரில் பாடும் போதெல்லாம் பாடுறவங்க எல்லாருமே யார் பாடினது, எந்த CD இது மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. இல்லை இது ஆவியானவர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ ஏன் பின்ன நீங்கள் வந்து வெளியில் பாடாமல் இருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு மீடியாவில் யூடியூப்பில் வந்து நீங்கள் பாடலாமே அப்படி சொன்னாங்க. இது கண்டினியூவாக அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அதை வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அதை கேட்காமவே இருந்தேன். நான் அப்போ ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் போகும்போது ஒரு குட்டி பொண்ணு, ஒரு சின்ன பிள்ளை, அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு இருந்தேன் நான். அது ப்ரேயர் மீட்டிங்கில் தான், நிறைய பேர் ஊழியர்கள் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நீரின் மேல் வைத்த அன்பு பெரியது, நீரின் மேல் வைத்த கிருபை நல்லது, நீரின் மேல் வைத்த அன்பு பெரியது, நீரின் மேல் வைத்த கிருபை நல்லது. இயேசுவே நல்லவரே, ரொம்ப நல்லவரே என் இயேசுவே, நீரின் மேல் வைத்த அன்பு பெரியது, நீரின் மேல் வைத்த கிருபை நல்லது. பரலோகம் போகணும், பரிசுத்தமாய் வாழணும், பிறரையும் கூட்டிச் செல்லணும், நம் கையோடு பிறரையும் கூட்டிச் செல்லணும். இந்த மாதிரி அநேக பாடல்கள் அங்கே பாடும்போது கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா வந்து சொல்லிச்சு, நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பாடுங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு இதுதான் உங்கள் ஊழியம் அப்படின்னு அந்த பாப்பா ஒன்று குட்டி பாப்பா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். இல்லை இது கர்த்தரே தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் சொன்னாங்க நீ செய். நான் சொன்னப்பா இது எனக்கு சுத்தமாக தெரியாது, அப்புறம் சுத்தமாக பிடிக்காது, நான் எப்படிப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டேன். அப்புறமா அது வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா என்னெல்லாம் செய்யணும், அது யூடியூப்க்கு எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட பசங்க எனக்கு அதெல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்காக இப்போ நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் கர்த்தருக்கு. அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து யூடியூப் சேனலுக்கு பேர் வைக்கணும் அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் கூட ஒரு கர்த்தர் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா இது வந்து எப்போது நான் சின்ன பிள்ளையிலேருந்து அதிகமாக நான் வெளியில் சொல்கிறது வந்து இயேசு தான் பரலோக பாதை. இப்படி அடிக்கடி இந்த வார்த்தையை நான் வந்து சொல்வேன். இது கர்த்தர் எனக்காக கொடுத்தது போல். இப்போ அந்த அங்கே கேட்டாங்க இது மாதிரி இந்த சேனல் பேர் வைக்கணும் அப்படின்னு. உடனே அந்த ஞாபகம் வருது எனக்கு, அந்த சின்ன வயசில் சொன்ன ஞாபகம்.
பரலோக பாதை இயேசு அப்படின்னு. அவங்க உடனே சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், இதை நான் இப்போ யோசிக்கல, இல்லை இந்த சேனலுக்காக யோசித்து வைக்கல, இந்த செகண்டு கர்த்தர் இதை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. இது சின்ன பிள்ளையிலேருந்து நான் அடிக்கடி சொல்வேன் இந்த வார்த்தையை அப்படின்னு. அப்போ தான் ஜீசஸ் இஸ் த வேர்ல்ட் ஆஃப் த லைட்டு, ஜீசஸ் ஒன்லி பாத். அதே மாதிரி உலகத்துக்கும் ஏசாப்பா தான் வெளிச்சம், பரலோகம் போகிறதுக்கும் மனிதனுக்கு ஏசாப்பா தான் பாதை அப்படின்றத அந்த சேனலில் கர்த்தர் வைக்க சொன்னாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, நமக்கு சேனல் பேரோ இல்லை சபை பேரோ இல்லை ஸ்தாபனம் பேரோ அது நமக்கு முக்கியம் கிடையாது. கர்த்தர் நம்மளுடைய சேனல் மூலிமா என்ன அதிசயம் செய்கிறாங்க, என்ன கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க, அதான் முக்கியம். சபை முக்கியம் இல்லை, சபை மூலிமா கர்த்தர் செய்கிறாங்க கிரியை வல்லமை, அது முக்கியம். ஸ்தாபனம் பெருசு கிடையாது. அந்த ஸ்தாபனத்து மூலிமா கர்த்தர் என்ன தன்னை காமிச்சு மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாங்க, அதுதான் முக்கியம். நோக்கமே ஏசப்பாவை ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அட்ரஸ்ஸு, இந்த பூமியில் இந்த உலகத்தில் ஒரு அட்ரஸ்ஸு, அவ்வளோதான் இல்லையா? அந்த அட்ரஸ் இருந்தால் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இங்கே நம்ம போகணும் நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு அட்ரஸ்ஸு தவிர அதுவே நமக்கு விக்கிரகமாக ஆகக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். எல்லாத்தின் மூலிமா ஏசப்பா நாம மட்டும்தான் மகிமைப்படணும் இல்லைங்களா? ஆமாம். எதுக்கு உங்கள் ரத்தத்தை சரீரத்தை கொடுத்து என்னோட உடன்படிக்கை செஞ்சீங்களோ, எதுக்கு உங்களுடைய அக்னினால ஆவினால என் அபிஷேகம் செஞ்சு அற்பமும் பேதையும் பலவீனமும் ஒன்றுத்துக்கு உதவாத சிறுமையும் எளிமையுமான என்ன உங்கள் அளவில்லாத அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் எதற்காக நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை இந்த பூமியில் நான் செஞ்சு முடிக்கணும்ப்பா, அதுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு கர்த்தருக்கு என்னை முழுசும் அர்ப்பணித்தேன். உயர்வோ தாழ்வோ மதிப்போ மரியாதையோ செல்வமோ வறுமையோ மரணமோ ஜீவனோ அவமானமோ பேர் புகழோ நிந்தையோ எதுவுமே என்ன பண்ணாது, தொடக்கூடாது. நமக்கு வர்ற மதிப்பு கனம் மகிமை எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இந்த மகிமையும் மகத்துவத்தையும் பேர் புகழையும் நம்ம எடுத்துக்காம அது கர்த்தருக்கு கொடுக்கும்போது நமக்கு வர்ற இந்த நிந்தை அவமானம் கஷ்டம் கவலை வறுமை வியாதி இதையும் கர்த்தர் நம்மக்கிட்ட வர விட மாட்டார், அவரு நீக்கிடுவார். அல்லேலூயா, ஆமென். அதை நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்தேன். கர்த்தருக்கு அனுப்பிச்சிட்டு போயிட்டு ஆவியான்கிட்ட போய் சொன்னேன், யார் வேண்டுமென்றால் நீர் வேண்டும் என்பேன், எது தேவை என்றால் நீ தேவை என்பேன், எது போதும் என்றால் நீ போதும் என்பேன், வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காக என்பேன் இயேசுவே. நீரின்றி வாழ்வேதையா என் இயேசுவே, எனக்கு நீரின்றி கதியேதையா, யார் வேண்டும் என்றால் நீர் வேண்டும் என்பேன், எது தேவை என்றால் நீ தேவை என்பேன், எது போதும் என்றால் நீர் போதும் என்பேன், வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காக என்பேன் இயேசுவே. நீரின்றி வாழ்வேதையா என் இயேசுவே, எனக்கு நீரின்றி கதியாரையா. அப்படி பாடி கர்த்தருக்கு என்ன அர்ப்பணிச்சுட்டு ஊழியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கர்த்தர் மகிமையாக எடுத்து வல்லமையாக எடுத்து 2 வருஷமாக என்னை எல்லாவற்றிலும் சக்ஸஸாக ஜெயத்தோட
2 வருஷத்தையும் மகிமையாய் செய்ய வச்சாங்க. அதுக்காக கர்த்தருக்கு எவ்வளோ கோடி கோடி சோதரக்கான மகிமைகளை எடுத்தாலும் அது போதாது கர்த்தருக்கு. நான் எப்பவும் கர்த்தருக்கு நன்றி உள்ள மகளாக, கர்த்தருக்கு உண்மையுள்ள மகளாக நான் இருக்கணும். அதுக்காக எனக்காக இந்த 2 வருஷமாக என்னுடைய ஊழியத்தில் எனக்கு ஜெபத்தினால் எனக்கு உறுதுணையாக இருக்கிறவங்களை எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். 2 வருஷமாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மகளாக, ஒரு சகோதரியாக, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நான் இதுவரையிலையும் கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் சத்தியத்தின் மூலிமா நான் கற்றுக்கிட்டணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்றத ஆழமான சத்தியத்தின் மூலிமா கர்த்தர் இந்த சத்தியத்தை கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத, எனக்கு நன்மையாக இருக்கிறத, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத, தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக, நன்மையாக, உங்களுக்கும் அது சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படின்றதுனால தான் நான் உங்ககிட்ட இதை 2 வருஷமாக தேவனுடைய சத்தியத்தை ஷேர் பண்ணின்னு இருக்கேன். அதுக்காக கர்த்தருக்கு கோடி கோடி சோத்திரம். எனக்காக தொடர்ந்து ஜெபிங்க. இன்னும் கர்த்தர் சத்தியத்தின் மூலிமா என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் ஆழமான காரியங்களை கர்த்தர் என் மூலிமாவும் உங்கள் மூலிமாவும் மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க எனக்காகவும் நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்காகவும் நான் டெய்லி ஜெபிச்சுட்டு இருக்கேன். கர்த்தர் வருகை வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. ஏசப்பா எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அப்பா தட்டும் போது நம்ம திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மளோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்து, மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் பரலோகத்தில் நமக்காக ஆயத்தமாக காத்திருக்கு. தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருத்தரும் அதை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. கர்த்தருக்குள் எப்பவும் சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.